என்னுடைய சந்தேகம், முடி வெட்டும்போது முடிக்கு வலி எடுத்துட்டா, பிறந்த உடனே மீசை வளர்ந்துட்டா, ராத்திரி ஆயும் சூரியன் அப்படியே இருந்தால் வீட்டுக்கு போகாமல் இருட்டே ஆகலன்னா, சின்ன வயசில் பல்லு விழும்போது அந்த பல்லு தெரியாமல் முழுங்கிட்டா, பல்லு விழுந்தப்புறம் பல்லே முளைக்கலன்னா, நாக்கு நீளமாக வளர்ந்து கீழே விழுந்துட்டா, இவ்வளோ சந்தேகம் இருக்குது. கிணத்துல ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது தூக்கம் வந்துட்டா, சாப்பிட்டு கை கழுவும் போது உடனே பசி எடுத்தா, செத்தப்புறம் சுடுகாட்டுக்கு வழி தெரியலனா, கொசு கடிச்சு கீறும் போது எலும்பு உடைஞ்சிட்டா, பாலுக்கு பதில் பீர் கொடுத்தா ஃபர்ஸ்ட் நைட்டில், ஒய்ஃப் தாலி கயிறை தொலைச்சிட்டா, ஹெல்மெட் போட்டு தூங்கினா குளிர் எடுக்க மாட்டிருக்கு, முடி கலையாதில்ல, அதுக்கு தான். அழுவும் போது கண்ணில் பிளட் வந்துட்டா அழுவக்கூடாது. ஆமாம், குளிக்கும்போது எப்படி தூக்கம் வரும்? பிறந்தோன்னே எப்படி மீசை வரும்? விழுந்த பல்லு ஏன் முழுங்க போகிறோம்? விழுந்தப்புறம் பல்லையாக முளைக்காமல் இருக்க போகுது. அழுவும்போது கண்ணில் தண்ணி தான் வரும், ஏன் ரத்தம் வரும்? செத்தப்புறம் சுடுகாட்டுக்கு வழி அவங்களே கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க, நமக்கு ஏன் வழி தெரியலன்னா என்ன? சாப்பிட்ட உடனே பசி எடுத்தா கை கழுவாமல் திரும்ப சாப்பிட வேண்டியதான். கை கழுவுனா பசி எடுத்தால் திரும்ப சாப்பிட்டு கை கழுவ வேண்டியதான். தூக்கத்தில் ஆக்சிடென்ட் ஆனால் ஹெல்மெட் போட்டுக்க வேண்டியதான். தலைக்கயிறு தொலைஞ்சிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு தலையை வாங்கிக்க வேண்டியதான். பாலுக்கு பதில் பீர் கொடுத்தா குழந்தை பெற்றுட்டு பால் குடிக்க வேண்டியதுதான். முடி வெட்டும் போது வலி எடுத்தால் முடிக்கு அழுவ வேண்டியதுதான், வலி எடுக்காதில்ல. குழந்தை ஃபஸ்ட் டைம் அம்மான்னு சொல்லும்போது மாவை மறந்துட்டு அம்முன்னா, அப்பான்னு சொல்லும்போது அம்மா மறந்துட்டு பாப்பான்னா தப்பாயிரும்ல. மா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் மாடு பா அப்படி சொல்லிச்சுன்னா,
பாய் பாய் பாய். இன்னும் நிறைய யோசிக்கிறேன், யோசிச்சுட்டு சொல்கிறேன். அப்புறம் காலையில் எழுந்து குட் மார்னிங் பதில் குட் நைட் சொல்லிட்டா. குட் நைட்.